இயற்பியல் படிக்கிறார், பிசிக்ஸ் படிக்கிறாருன்னா நான் ஒரு இயற்பியல் அறிஞரை தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த இயற்பியல் அறிஞர் மருத்துவம் துறை சார்ந்த கருவிகளை உருவாக்குறதுக்கு போலாம். அவர் டெஸ்ட் டியூப் தயார் பண்ணலாம், அவர் ஸ்டெத்தஸ்கோப் தயார், எதுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஆக்சிமீட்டர் தயார் பண்ணலாம். இதுக்கெல்லாம் இயற்பியல் தேவைப்படுது. அவர் அந்த துறைக்கும் போக முடியும், அல்லது இஸ்ரோக்கும் போக முடியும். அவர் எந்த துறைக்கு வேணும், எந்த துறைக்கு வேண்டுமோ அடிப்படை இயற்பியலை தயார் பண்ணி கொடுக்கிறது தான் ஒரு கல்வியின் நோக்கமா இருக்கும். ஆனா நீங்க அடிப்படை கல்வியை கொடுக்கிற அந்த நோக்கத்திலிருந்து விலகி நான் சந்தைக்கு தேவைன்னு சொல்றீங்க. மக்கள் நலனை பற்றி நீங்கள் கவலைப்படல. சந்தையில் உன்னை வேலைக்கு ஆள் எடுத்தால் உனக்கு 60 வயது ஆன உடனே கண்டிப்பாக நீ சம்பாதித்த பணத்துல பாதி சம்பளம் உனக்கு பென்ஷனா கொடுப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது நான் இப்ப நீங்க 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்றீங்க, பட்ட படிப்புலாம் 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்றீங்க. ஒரு வருஷம் வேலை செய்யும் பொழுதே நான் பயிற்சி எடுத்துக்கிட்டா, நான் வங்கியில போய் பயிற்சி எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உனக்கு வங்கியில வேலை. அந்த வேலை கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். அரசமைப்பு சட்டத்தின் கூறு 43 சொல்ற மாதிரி லிவிங் வேஜஸ். இதை எதையாவது உங்களால் உத்தரவாதப்படுத்த முடியுமா? நான் போயிட்டு வங்கியில போய் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்துறேன், சர்டிபிகேட் கொடுக்குறேன், எனக்கு நீங்க டிகிரி கொடுத்துறீங்க. இப்ப எனக்கு வங்கி வேலை கொடுக்குமா, வேற எது வேலை கொடுக்கணும் உங்களால் உத்தரவாதமா என்ன சொல்ல முடியும்? எனவே கல்வி என்பது வேலைக்கான விஷயம் கிடையாது. கல்வி என்பது அறிவை பெருக்குவது. அறிவை பெருக்கிய பிறகு என் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வேலையை நான் தேடணும். அதை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை.